தேர்வர்களுக்கு வணக்கம். நேற்று நடந்த பிஜிடிஆர்பி கொஷின்ஸில் ஃபஸ்ட்டு என்னோட கொஷின் டைப் வந்து சிங்க. அதில் ஃபஸ்ட்டு கொஸ்டின் இது தான் இருந்தது. ஃபஸ்ட்டு 30 கொஸ்டின் தமிழ். ஓகேங்களா? தமிழை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் 10th ஸ்டாண்டர்ட் புக்லேருந்து தான் உங்களுக்கு வந்து கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க. ஓரளவுக்கு கொஞ்சம் மேலோட்டமாக படிச்சிருந்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டம், அப்படி தான் சொல்லணும். கொஞ்சம் மீனிங்கோட தெரிஞ்சு படிச்சிருந்தீங்கன்னா இது ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான். சரி பாருங்களேன். ஃபஸ்ட்டு கொஸ்டின், மாறன் தன் நண்பன் இனியனிடம் இந்த மாறன் ஒரு நாளும் நேரம் தவற மாட்டான் அப்படின்னு கூறுறது என்ன வலு அமைதி அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? இது உங்களுக்கு 10ஆம் வகுப்பு தமிழ் புத்தகத்திலே கொடுத்துருக்காங்க. வளாநிலை வலு அமைதி. ஃபஸ்ட்டு வலுனா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா தப்பாக பேசுறது, இலக்கண முறை இல்லாமல் பேசுறது எழுதுறதுக்கு பேர் வலு, அதாவது தவறு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. வளாநிலை அப்படின்றது என்னதுன்னா இலக்கண முறையோட பேசுறது, கரெக்டாக பேசுறதுக்கு பேர் வளாநிலை. இதுவே வலு அமைதி, நம்மளோட கொஸ்டின் வந்து வலு அமைதியிலேருந்து தான் கேட்டிருக்காங்க. வலு அமைதின்றது என்னது? இலக்கண முறைப்படி அது தப்பு, ஆனாலும் இலக்கண ஆசிரியர்கள் அதை அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்கன்னா அதுக்கு பேர் வந்து என்னன்னு பார்த்தோன்னா வலு அமைதி அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? இப்போ உங்களுக்கு வந்து ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, புரிகிற மாதிரி எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இப்போ இந்த மரபு வலு அமைதிக்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்க. கத்தும் குயிலோசை சற்றே வந்து காதிற்பட வேண்டும் அப்படின்னு பாரதியார் சொல்லியிருக்காரு. குயில் வந்து என்ன பண்ணும்? கத்தாது, கூவும். ஜென்ரலாகவே குயில் கூவும் தானே சொல்லுவோம். ஆனால் இது இலக்கண முறைப்படி குயில் கத்தும் அப்படின்றது தப்பு. ஏன்னா குயில் கூவும்ன்றது தான் கரெக்டு. ஓகேங்களா? தப்பாகவே இருந்தால் கூட ஆசிரியர்களால் அது ஏற்றுக்கொள்ளப்படுது, ஏதோ ஒரு காரணத்துக்காக அதை அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்கன்னா அதுக்கு பேர் தான் வலு அமைதி அப்படின்னு அர்த்தம். இப்போ நம்மளுக்கு இது அப்படியே இந்த புக்கில் உள்ளதே தான் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இந்த இட வலு அமைதி பாருங்கள். மாறன் அப்படின்றவர் தன்னை பற்றி பிறரிடம் கூறும்போது இந்த மாறன் ஒரு நாளும் பொய் கூற மாட்டான் என தன்மையினை படர்கை இடத்தில் கூறுவது. இடம் அப்படின்றது தன்மை, முன்னிலை, படர்கை அப்படின்றது சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ இந்த மாறன், இப்போ நான் மாறன் அப்படின்னா இந்த மாறன்னு நான் என்னையவே சொல்லிக்கிறேன் அப்படின்னா அதுக்கு பேர் என்னது? இட வலு அமைதி. தன்மைனா நம்மளை சொல்கிறது, முன்னிலைனா முன்னாடி உள்ளவங்க, படர்கைனா எங்கேயோ தூரத்தில் உள்ளவங்களை பற்றி சொல்லக்கூடியது. ஸோ அப்போ தன்மையினை படர்கை இடத்தில் கூறுவதுக்கு பேர் என்னது? இட வலு அமைதி. ஓகேங்களா? மொத்த வலு அமைதியில் 5 கொடுத்துருப்பாங்க. அதுலேருந்து தான் உங்களுக்கு ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் என்னது? இட வலு அமைதி. மரபு வலு அமைதி இப்போ பார்த்தோம் இல்லையா? கத்தும் குயிலோசை சற்றே வந்து காதிற்பட வேண்டும், அதுதான் என்னது? மரபு வலு அமைதி. இந்த மாறன் ஒரு நாளும் நேரம் தவற மாட்டான் அப்படின்றது என்னது? இட வலு அமைதி அப்படின்னு அர்த்தம். ஏன்னா இடம், தன்மை, முன்னிலை, படர்கைன்னு 3 வகைப்படும். இதில் தன்மை இடத்தை படர்கை இடமாக சொல்லியிருக்காங்க அப்படின்றதுனால இது என்ன வலு அமைதியில் வருது? இட வலு அமைதி. இந்த மாதிரி இருக்கிற தமிழ் 30 கொஸ்டின் நான் ஒவ்வொன்றா ஆன்சர் புக்கில் உள்ளது தான், எந்தெந்த புக்கில் இருக்குன்றதை சொல்லி நான் ஆன்சர் பண்ணுறேன். ஆன்சர் கீ செக் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்ன்றது நினைக்கிறேன். தேங்க்யூ. கீப் சப்போர்ட்டிங்.